வெல்கம் டு Athirans Home. நீங்கள் Athirans Home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு. இது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மெயினாக இதுக்கு அடுப்பு தேவையில்லை சமைக்கிறதுக்கு. வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ண 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை மிக்சரில் கொட்டி கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பொட்டுக்கடலையாக இருந்தால் நமக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டையும் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலையை மிக்சரில் நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம சுகரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதையும் மிக்சரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் இதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கையிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நெய்யோட வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் போட்டு இந்த அளவுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதோட வேணும்னா நீங்கள் ட்ரை நட்ஸ், பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்லேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த ஷேப்பில் நம்ம ஸ்வீட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரியே நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா உடையாமல் கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் பாதாம், முந்திரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேக்கரியில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கவே இருக்காது. கிட்ஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸோட கிராஃப்ட், அதுக்கப்புறம் பேபி ஃபோட்டோஷூட் வீடியோஸும் இருக்குது. மறக்காமல் அதை பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.